மாறி உங்க அம்மாவுக்கு பொட்ட புள்ள பிறந்திருக்குதுடி. எங்கடி உங்க அப்ப வந்து சேர்த்து விட்டு போனதோட சரியா வரவே இல்லடி அதுக்கு பின்னாடி? இல்லக்கா, அப்பா அசலூருக்கு வேலைக்கு போச்சு, வரத்துக்கு 2 நாள் ஆகும். புள்ள பிறந்தப்ப கூட உங்க அப்பா பொண்டாட்டி பக்கத்துல இல்லாம அப்படி வேலை செஞ்சு என்னதான் கிழிக்கிறான். அது போகட்டும், உன் பாட்டிக்காரி இருக்காளே மவராசி, அவ கூட வரல? இல்ல, பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டை, பாட்டி வராது. அவ கிடந்துட்டு போறா, நாசமா போனவ, அவளுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. சரி, அங்க மருந்து தருவாங்க, வாங்கிட்டு போய் சத்தம் போடாம பாப்பாவையும் அம்மாவையும் பாக்கணும் என்ன? சரிக்கா. செல்லம். என்னடி, இன்னைக்காவது உன் புருஷன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வருவானா? வருவாருன்னு தாக்கா நினைக்கிறேன். 2 நாள் தான் வேலைன்னு சொன்னிச்சு. ஏதோ இந்த புள்ள இருக்கவும் நீ தப்பிச்சுக்கிட்ட, இல்லன்னா உன் பாடத்து இந்தாட்டம் தான். ஆமாக்கா, இவ இல்லன்னா என்ன பாக்க நாதியே இல்ல. ஆமா ஆமா. இது உனக்கும் எனக்கும் புரிஞ்சு என்னக்கா பண்றது? அந்த மனுஷனுக்கும் அவ ஆத்தாக்காரிக்குள்ள புரியணும். ஏய், அதுங்க கிடக்குது, உடறி புலம்பாத. எப்படிக்கா புலம்பாம இருக்க முடியும்? இதுல 4ஆவதும் பொண்ணா பிறந்துருச்சு. பொண்ணுங்க தாண்டி எதுனாலும் நம்மள ஓடி வந்து பாக்குங்க. ஆமாக்கா, இத கேட்க நல்லாத்தான் இருக்கு. இத தூக்கிட்டு வீட்டுக்கு போனேன்னா என் புருஷனும் மாமியாவும் என்னையும் இந்த புள்ளைய கொன்னே புடுங்க. அடி போடி பைத்தியக்காரி, கோட்டை மாரியாத்தாலே பிறந்திருக்கிறா, இவ ஒருத்தி புலம்பிக்கிட்டே இருக்கிறா. டாக்டர் வந்துட்டாரு போல இருக்கு, நான் அப்புறமா வரேன்டி. மாறி அம்மாவை பாத்துக்கடி. எங்கம்மா பாப்பா எல்லாம்? வெளியே விளையாடுறாங்கம்மா, நான் போய் பாத்துட்டு வரேன். ஏன் பாப்பா வரி குழந்தையோட வந்திருக்கா? ஐயனாரு வந்துட்டியா? ஐயனாரு, ஜோசியா சொல்ற மாதிரி ஆம்பளை புள்ள தானே பிறந்துட்டு. பாவி பவள மறுக்க ஒரு பொட்டைய பெட்டி என் தலைமையில கண்ண தூக்கி போட்டுட்டாள். இன்னைக்கே நான் சொன்னேன், இந்த சனியனை கட்டாதரான். என் பேச்ச கேட்டியாடா? ஏற்கனவே 3 பொட்டைய பெத்து வச்சுட்டு இப்ப 4ஆவது பொட்டையா பிறந்துருச்சு. பாரு, ஒண்ணு அவளை கொன்னுபிடு, இல்ல என்ன கொன்னுபிடு. அம்மா,
எப்ப மாமா வந்தீங்க? என்னடி மறுக்கா பட்டப்புள்ளைய பத்துக்கிட்ட? நான் என்ன மாமா செய்யறது? எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேனே குழந்தைய வேண்டான்னு. நீ கேட்டியா? அதுக்கு நீ பொட்டப்புள்ளையா கேட்டேன். சரி பெத்துட்டேன், இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? என்னடி என்னமோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்னடி அவன் முன்ன மாதிரி ஏதாச்சும் புள்ளைய கொன்னுபிடுவேன்னு சொன்னானா? இல்லக்கா, அது வந்து. என்னடி மழுப்புற? உண்மைய சொல்லு. அவ சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். எனக்கு இந்த குழந்தை வேணாம், ஊத்தி கீசி போட்டு கொன்னுபிடு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாட்டம். ஏண்டா பச்சை மண்ண கொல்ல சொல்றிய? நீ எல்லாம் விளங்குவியா? உன்னையும் ஒரு பொம்பளை தானே பெத்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்ப என்ன வெங்காயத்துக்கு பெத்துக்கிட்ட? ஏதோ ஒரு அப்பா சொன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு. ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் பிறந்து தங்கத்தட்டுல வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குதா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறதா இல்ல. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம். நீ என்னகிட்ட கேட்ட மாதிரி டாக்டர் கிட்ட கேட்டுவிடாத. ஆளை பாரு ஆள. ஏய், அதுக்கு இருக்கிறத விடுறி. நான் சொல்றத கேளு. போறவளை எங்க தூக்கி போட்டு போடுவோம். என்ன மறைக்கிற? தண்ணியே இல்லையா? எல்லாம் நீங்க குடிச்சீங்க. பொருளையும் ஆத்தாக்காரி இந்த வீடு கூட இல்லையே. கடவுளே, நான் எப்படி தண்ணி கொண்டாந்து கொடுப்பேன்? யாருமே இல்லையே. ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே.
மன்னிச்சிரு. இல்ல 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 நான் தப்புதான். என்ன செருப்பாளே அடி. அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டு விட்டானே. பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்து வச்சிருக்கு. என் ஊத்து இருக்கிற ஒல்லுவங்களை நான் காப்பாத்துவேன். தெரியலையே. ஐயோ 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 ஐயோ